லேவியராகமம் அதிகாரம் 3. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. சமாதான பலி. 2. சமாதான பலி புசிக்கும் விதம். 3. வேதத்தில் சமாதான பலி. 1. சமாதான பலியின் விளக்கம். லேவியராகமம் புத்தகத்தின் முதல் 7 அதிகாரங்கள் கர்த்தருக்கு செலுத்தப்படும் 5 முக்கிய பலிகளின் விளக்கங்களாக அமைந்துள்ளன. அதில் முதல் 3 பலியான சர்வ அங்க தகன பலி, போஜன பலி மற்றும் சமாதான பலி ஆகிய 3 பலிகளும் மனமுவந்து கட்டாயத்தினால் அல்ல, கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கையாக கருதப்பட்டன. பின்வந்த பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் கண்டிப்பாக ஒருவருடைய மீறுதலின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தமும் கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய ஒன்றாய் இருந்தது. ஆகவே இந்த முதல் 3 பலிகளும் ஒரு விசேஷித்த கொண்டாட்டங்களாகவே அமைந்தன. இந்த சமாதான பலி என்பது கடவுளுடன் சமாதானம் செய்வதற்கான காணிக்கை அல்ல, மாறாக நாம் கர்த்தருடன் பெற்றுள்ள சமாதானத்தை கொண்டாடும் காணிக்கையாகும். எவ்வாறு போஜன பலியானது கர்த்தர் ஆசீர்வதித்த கையின் பிரயாசத்தை கொண்டாடும் விதமாக அமைந்ததோ, அதேபோல் இந்த சமாதான பலி கர்த்தருடன் நாம் பெற்றிருக்கும் ஐக்கியத்தை, சமாதானத்தை கொண்டாடும் பலியாக அமைந்தது. இது ஸ்தோத்திர பலியாயாவது, பொருத்தனை பலியாயாவது, உற்சாக பலியாயாவது இருந்தது. லேவியராகமத்தின் முதல் 3வது அதிகாரமும் 7வது அதிகாரத்தின் 11 முதல் 18 வரையிலான வசனங்களும் இந்த பலியை குறித்து பல்வேறு கட்டமைப்புகளை விளக்குகிறது. இந்த பலியின் சாராம்சம் என்னவெனில், கர்த்தருடன் சமாதானம் பெற்றிருப்பதின் கொண்டாட்டம் இது. கர்த்தரின் சமாதானம் நம்மோடு இருப்பதின் கொண்டாட்டம் இது. மேலும் சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு இருப்பதின் கொண்டாட்டம் இது. எனவே இது ஒரு கொண்டாட்டமான பலியாகும். இந்த பலியை ஆசாரியரோடு பலி செலுத்துபவரும் புசித்தனர். சர்வ அங்க தகன பலியின் சர்வ அங்கங்களும் தகனிக்கப்பட்டது. மாறாக இந்த சமாதான பலியின் கொழுப்பு மாத்திரமே தகனிக்கப்பட்டு அதனுடைய மற்ற பகுதி ஆசாரியர்களுக்கும் பலி செலுத்துபவர்களுக்கும் உரியதாயிற்று. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு கர்த்தருடன் ஐக்கியம் பெற்றிருக்கிற நாம் இன்றும் இதே சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மேலும் சமாதான பலியானது மாட்டு மந்தையிலோ ஆட்டு மந்தையிலோ அல்லது தானியத்தினால் செய்யப்பட்ட ஒன்றாகவோ இருந்தது. சர்வ அங்க தகன பலியில் பழுதற்ற காளை மாத்திரமே கர்த்தருக்கு தகன பலியாக பலியிடப்பட்டது. ஆனால் இந்த சமாதான பலியில் பழுதற்ற காளையோ அல்லது பசுவோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று பலியிடப்பட்டது. மேலும் சர்வ அங்க தகன பலியில் முழு பலியும் செலுத்தப்பட்டது, கர்த்தருக்கு தகனமாக தகனிக்கப்பட்டது. ஆனால் இந்த சமாதான பலியில் குறிப்பிடப்பட்ட பாகங்கள் மாத்திரமே தகனிக்கப்பட்டு மீதி பாகங்கள் ஆசாரியனுக்கும் பலி செலுத்துபவருக்கும் கொடுக்கப்பட்டது. மேலும் ஆசாரியர்கள் மாத்திரமே போஜன பலியை உட்கொண்டனர். ஆனால் இந்த சமாதான பலி செலுத்துபவருக்கும் ஆசாரியர்களுக்கும் சொந்தமான ஒன்றாய் மாறியது. எனவே இந்த சமாதான பலியில் நாமும் பங்கு பெற்றவர்களாய் இருக்கிறோம். இந்த பலியின் இரத்தமானது பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கப்பட வேண்டும். மேலும் முழு அங்கமும் தகனிக்கப்படாமல் கர்த்தர் சொன்னபடி தேர்ந்தெடுக்க பாகங்கள் மாத்திரமே தகனிக்கப்பட்டது. மேலும் இந்த சமாதான பலியின் ஆவிக்குரிய அர்த்தத்தை தியானிப்போமானால், எபேசியர் 2வது அதிகாரம் அதன் 11 முதல் 18 வரையிலான வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் பிதாவோடு நாம் பெற்றிருக்கும் சமாதானத்தை, ஐக்கியத்தை விளக்குகிறது. முன்னே தூரமாய் இருந்த நாம், அந்நியராயிருந்த நாம் அவருடைய இரத்தத்தினால் கர்த்தருக்குள் சமீபமாய் ஆக்கப்பட்டுள்ளோம். மேலும் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி பிரிவினையை தகர்த்துள்ளார். நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட நாம் கிருபை பிரமாணத்தின்படி அவருடைய சமாதானத்தில் பங்கு பெற்றுள்ளோம். இது ஒரு மேலான பாக்கியமாகும். 2. சமாதான பலி புசிக்கும் விதம்.
நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சமாதான பலியை ஆசாரியர்களும் பலி செலுத்துபவரும் புசித்தனர். இந்த சமாதான பலியானது 3 வெவ்வேறு காரியங்களில் செலுத்தப்பட்டது. ஸ்தோத்திர பலி, நன்றி செலுத்தும் விதமாக. பொருத்தனை பலி, ஏற்கனவே செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருத்தனையின் காரணமாக. உற்சாக பலி, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தின் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக செலுத்தப்பட்டது. ஒருவன் செலுத்துவது ஸ்தோத்திர பலியாக இருக்குமேயாயின் அதனால் பெறப்பட்ட மாம்சம் அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அவன் செலுத்தும் சமாதான பலி பொருத்தனையின் பலியாகவாவது உற்சாக பலியாகவாவது இருக்குமேயாயின் அதில் மீதியாயிருப்பது மறுநாளிலும் புசிக்கப்படலாம். எப்படியாயிருப்பினும் 3ஆம் நாளில் சமாதான பலியின் மாம்சம் புசிக்கப்படக்கூடாது. 3ஆம் நாள் வரைக்கும் மீதியாயிருப்பது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த சமாதான பலியில் இரத்தமும் கொழுப்பும் கர்த்தருடையது. கொழுப்பு முழுவதும் பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட வேண்டும். இரத்தம் பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்கப்பட வேண்டும். ஏன் இதை புசிக்கக்கூடாது என்பதை நாம் தியானிப்போமானால், கொழுப்பானது நம்முடைய முழு சக்தியையும் நம்மளுடைய சிறந்த பகுதியையும் குறிக்கிறது. சிறந்ததையும் நம்முடைய முழு சக்தியையும் கர்த்தருடைய பலிபீடத்தில் நாம் தகனிக்க வேண்டியது சமாதான பலியின் அர்த்தமாயிருக்கிறது. மேலும் ஒரு மாம்சத்தின் உயிரானது அதனுடைய இரத்தத்தில் இருப்பதால் இரத்தத்தின் மூலம் சமாதான பலியை நாம் பெற்றுள்ளோம் என்பதின் அடையாளமாக இரத்தமும் பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்கப்பட்டது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே நாம் நம்மை கர்த்தருக்கு பிரியமான பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமாயின் நம்முடைய சரீரங்களை அவருக்கு உகந்த பரிசுத்தமான பாத்திரங்களாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக உள்ளது. 3. வேதத்தில் சமாதான பலி. வேதாகமத்தில் சாலமோன் ஆலய பிரதிஷ்டை செய்தபோது 22,000 கால்நடைகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார் என வாசிக்கிறோம். இது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் 63வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது வேதத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய சமாதான பலியாகும். அதன் பின்னர் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் 2,000 காளைகளும் 17,000 ஆடுகளும் சமாதான பலியாக கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டன. இதை குறித்து 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே வேதாகமத்தில் லேவியர் ஆகமத்திற்கு பிறகு வந்த ராஜாக்களின் காலத்திலும் சமாதான பலி கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது என்பது விளங்கும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, தடையாக நின்ற அப்பா சுவரை தகர்த்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் கொன்று தகப்பனே, நீர் எங்களை அந்நியராய் புறஜாதியாராய் இருந்த எங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தால் உமக்கு சமாதானமாய் ஆக்கியிருக்கிறீர் என்பதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உமக்கு உகந்த ஜீவ பலியாக பரிசுத்தமுள்ள சரீரங்களாக பாதுகாத்து சுவாமி உம்முடைய சந்நிதியின் முன் வர எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.